ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரக்ஷனா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எப்படி சாமியாக பார்க்கலாம், கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு கோயிலாக எப்படி மாற்றலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது தண்ணி பானையில் நம்மளோட குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் இது அஞ்சரைப்பெட்டியில் மகாலட்சுமி வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தாளிப்பு ஐட்டம் வச்சு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு இறைவனை வழிபடுற மாதிரியே நம்ம பூஜையறையே வழிபட்டு வந்தோம்னா அந்த வீட்டில் சமையல் ஜாமான் எப்போவுமே குறையாமல் இருக்கும். வீட்டில் சமைச்சு போடும்போது ஆரோக்கியமும் குறையாமல் இருக்கும்னு சொல்கிறது ஐதீகம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வ பானையான நம்ம தண்ணீர் பானைக்கும் அடுத்து மகாலட்சுமி வாசம் செய்வாள்னு சொல்லிட்டு இந்த அஞ்சரை பெட்டிக்கு வைக்கிறோம். ஸோ அஞ்சரை பெட்டிக்கு நடுவில் மெயினாக நான் என்ன வச்சுருக்கேன்னா மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். அப்புறம் சுற்றிலும் தாளிப்பு ஐட்டம் லைக் சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்து, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது முடிச்சிட்டோம். இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம் அடுப்பு பக்கத்துலேயே. அடுத்து உப்பு ஜாடி. உப்பு எப்போவுமே கல்லுப்பு ஜாடியில் இந்த மாதிரி நல்ல அகலமான ஜாடியில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதில் அன்னபூரணி தாயார் வசிக்கிறதாக ஐதீகம். அதனால் அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டிட்டு நம்ம ஜாடியோட மூடி போட்டு வச்சுடுறோம். ஸோ இப்போ மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற அஞ்சரைப்பெட்டி, அன்னபூரணி தாயார் வாசம் செய்கிற இந்த கல்பும் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட டெய்லி எசென்ஷியல்ஸான தாளிப்பு பற்றியான எண்ணெய்கள், காஃபி பவுடர், டீ பவுடர், ஜீனி, உப்பு, பெருங்காயம், இதை தாளிக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாமே ஒரு நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் பெரிய ஃபேன்சி பொருள் எதுவுமே வாங்கலை. ஸோ சின்னதாக ஒரு ட்ரே எடுத்தேன். நமக்கு தேவையான நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைன் ஆயில், இது 3 டெய்லி சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, குழந்தை இருக்குது வீட்டில், ஸோ நாட்டு சர்க்கரை, நைஸ் உப்பு, அப்புறம் ஜீனி, அப்புறம் காஃபி தூள், அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி தூள், ஃபில்ட்ரு காஃபி தூள், பெருங்காயம், டீ தூள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த 3மே முடிஞ்சுங்க. அடுத்து நம்ம பாலுக்கு வடிகட்டுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கிளம்ஸியாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் எடுத்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வடிகட்டி, 2 சிஸ்ஸர், அதுக்கப்புறம் அந்த சீப்போம் இல்லையா, தோல் சீக்கிறது அது, அதுக்கப்புறம் அந்த கேரட் பீட்ரூட் துருவுறதுக்கு தேவையான அந்த சீவல், இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட கரண்ட் அடுப்பு இருக்குது. கரண்ட் அடுப்பு தான் நம்ம லைக் நார்மல் அடுப்பு மாதிரி இந்த அடுப்பும் நான் பூஜை செய்வேன். ஸோ இதுக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை செய்கிறதுக்கான மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அடுத்து மிக்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இதில் தான் எல்லாமே செய்வோன்ட்டு. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து டெய்லி யூஸஸ் நெய், ஏலக்காய் தூள் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், ஹனி, அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான கஞ்சி மாவு, கத்தி, அப்புறம் சாப்பர். ஸோ இதில் நம்ம குடிக்கிற தண்ணி, இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட மாடுலர் கிச்சன். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் மேலே பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தடவி லாபம் அந்த மாதிரி நான் எழுதி போட்டு வச்சுருக்கேன்.